இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம நேற்று எங்கே விட்டோம்னா செக்ஷன் 7(1)A ரெட் ஷெட்யூல் 2ல விட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து 4 சர்வீசஸ் பார்த்துருக்கோம். எது சப்ளை ஆஃப் குட், எது சப்ளை ஆஃப் சர்வீஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் பண்ணால் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படின்றோம். அதுக்கு மேலே இங்கே வேறு எதுவும் கிடையாது. பட் ஹியர் திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸ் டூ. ஓகேங்களா? இங்க என்ன சொல்றான், இப்போ பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஓகேங்களா, பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இங்க இருக்கிற வார்த்தையை எக்ஸாக்ட் அப்படியே யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ தட் டக்குன்னு முடிஞ்சும். Where the entire consideration is received before issuance of completion certificate. ஓகேங்களா? Or its first occupation, which was earlier இங்க சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் சொல்லியிருக்கோம். அது ஏன்னா இங்க எக்ஸப்ட். நீங்க வீட்டு வரத்துக்கு உள்ள முன்னாடியே, உங்க பில்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட இருந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான காசு ஹோல்லி ஆர் பார்ட்லி தே ஹாவ் கிவன் அப்படின்னா எதுக்கு அது தருவாங்க? அந்த ஒரு பில்டிங்கை ஒரு பாகத்தை உங்களுக்காக பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு ராமா அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ராமா அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 10 அபார்ட்மெண்ட் இருக்குங்க. இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க, பாதி கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பாதி கட்டின வீடு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது நல்ல அபார்ட்மெண்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்போ கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் பை சர்டிஃபைங் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே, ஓகேங்களா, முன்னாடியே இவன் வந்து இந்தாங்க சீட் போட்டு நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் இப்போ கட்டினீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு செட் ஆஃப் பண்ணி வச்சிரும், மிச்சம் யாருக்கும் அது காமிக்க மாட்டோம். அண்ட் யூ கேன் பை இட் இந்த ஃபுல் கேஷ், அதுக்கப்புறம் அதெல்லாம் லேட்டரா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? உங்களுக்காக அதை பிரிச்சு வைக்கிறாங்க, அதுக்கான அது பேர் வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்றோம். ஸோ அதுதான் இவ்வளோ காம்ப்ளெக்ஸா எழுதியிருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் நவ் தட் யூ ஹேவ் தி ஐடியா, ஓ இதுக்கு தான் இந்த இவ்வளோ பெருசா எழுதியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நவ் இட் வில் பி மச் மோர் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அது கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரத்துக்கு முன்னாடியே அஃப்கோர்ஸ் ஆர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் விச்எவர் இஸ் earlier, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட கன்சிடரேஷன் வாங்குறாங்க அப்படின்னா இட்ஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படின்ட்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு ஒரு ரைட் டு யூஸ் வந்து இன்னொருத்தருக்கு தரான். ஓனர் ஆஃப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் கிவிங் சம் ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டு somebody else, then that is also a service. சேம் திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐடி சாஃப்ட்வேர் நான் இப்போ ஒரு ஆப் பண்ணி விற்கிறேங்க. நான் ஒரு ஐடி கம்பெனி ஆப் பண்ணி விற்கிறேன். இப்போ ஆப் பண்ணி விற்கிறது இஸ் saying it's a service, கரெக்ட்? ஏன்னா இட் கேன் கெட் லிட்டில் கன்ஃபியூசிங். ஏன்னா ஐடி சாஃப்ட்வேர்னா டைரக்டா சாஃப்ட்வேர்னா சர்வீஸ்லேயே போடணுமா, மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ண மாட்டோமா அப்படிலாம் கொஞ்சம் டவுட் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட், டிசைன், ப்ரோக்ராமிங், கஸ்டமைசேஷன், அடாப்டேஷன், அப்கிரேடேஷன், என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் வரைக்கும் எனிதிங் டச்சிங் சாஃப்ட்வேர் சர்வீஸ் போடு அப்படின்ட்டான். ஓகேங்களா? இங்க அது அந்த சுவேதா சொல்யூஷன்ஸ், நம்ம இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நம்ம ஃபர்முக்கு வந்து டெவலப் பண்றாங்க சுவேதா சொல்யூஷன்ஸ் அப்படின்னா, ஓகே அது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னுமே டீப்பரா நம்ம வந்து கீழே பார்ப்போம். சப்சீக்வெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இந்த லிக்விடேட்டட் டேமேஜஸ் அண்ட் ஆல் த திங்ஸ் வில் பி கிவன் தேர். அப்போ வரும்போது இட் வில் பி மச் மோர் கிளியர் தேர். ஓகே, இங்க பார்ப்போம். நெக்ஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு யூஸ் இன் எனி குட்ஸ். ஸோ ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க, அந்த மிஷினை இன்னொருத்தனுக்கு தரீங்க, மிஷினரி கிவன் அண்ட் ஹையர் இன்டு சர்வீஸ். அவ்வளவுதான் இதுல விஷயம், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் எப்படின்னா, இப்போ ரிமூவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ப்ராப்பர்ட்டியில ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்போ ஆல்ரெடி ஒரு ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு, அதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் பண்ணும், அந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். They are calling it as a composite supply because it is a bundle of service as well as good. ஓகேங்களா? ஏன்னா நிறைய அதுக்குள்ள நீங்க நிறைய குட்டும் போடுவீங்க, சர்வீஸும் நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து நடக்கிறதா ஒரு காம்போசிட் சப்ளை அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி காம்போசிட் சப்ளை ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் வில் பி ட்ரீட்டட் அஸ் சர்வீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், திஸ் வில் see later. நம்ம செக்ஷன் 10லாம் படிக்கும்போது மச் மோர் டீட்டெயிலில் இது இன்னுமே படிப்போம். ஓகேங்களா? ஸோ இது அதர் தென் இந்த ஹியூமன் கன்சம்ஷன், ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் தவிர வேற ஏதாவது இந்த ஃபுட்டை வச்சு ஏதாவது இருந்ததுனாலே மோஸ்டா சர்வீஸ்குள்ள தள்ளிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா டெனன்சி ரேட்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த பகாடி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம்ல இப்போ என்னவா, நான் வந்து பில்டிங்கோட எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு என் கையில,
அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் ஓனர். ஓகேங்களா? அதுல என்கிட்ட டெனன்சி ரைட்ஸ் இருக்கான். ஓகேங்களா? இந்த பகாடி சிஸ்டம் படி என்கிட்ட டெனன்சி ரைட்ஸ் இருக்கான். அது என்னால என்ன பண்ண முடியுமா, இன்னொருத்தன்ட்ட தர முடியும். இப்போ என் வீட்டுல நான் ரெண்டுக்கு தரேங்க. நான் வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன், என் வீடை நான் ரெண்டுக்கு தரேன். இப்போ என் வீட்டை நான் ரெண்டுக்கு தரும்போது அவன் இருக்கிறவன்ட்ட நான் டெனன்சி ரைட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணா தென் ஹீ ஹாஸ் த ரைட் டு சப்லெட். அவ்வளவுதான். ஸோ ரைட் ஆஃப் சப்லெட்டிங் goes from the owner to the tenant that lives there. ஓகேங்களா? அதுக்கு he will be paying something called as a tenancy premium. ஓகேவா? The question here is whether the tenancy premium is covered under GST or not. It is squarely covered under GST as a service அப்படின்ட்டான். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இந்த டெனன்சி ப்ரீமியம்னு ஒருத்தர் அந்த லேண்ட்லார்ட் வாங்குறானே அது சப்ளைக்குள்ள வருமா? வரும், ஆஸ் அ சர்வீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? And see, transfer of tenancy rights to a new tenant against the consideration in the form of a tenancy premium is taxable. ஓகேங்களா? அதுதான் இங்க மெயினா சொல்ல வர்றது. அண்ட் it shall also be noted, இந்த ஒரு எக்ஸாம்டையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னன்னா கிராண்ட் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ் இன் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங். ஓகேங்களா? ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் ஃபார் யூஸ் அஸ் அ ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் ரெண்டுமே பார்த்து படிக்கணும். ஏன்னா நீங்க இதுல கேன் மேக் எப்படி சொல்ல, இந்த ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் தானே டெனன்சி ரைட்ஸ் இன் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் எக்ஸாம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் ஒரு இடத்துல அப்படி சுழிச்சானா நமக்கு மார்க் போயிடும். ஏன்னா ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்காகவும் இருக்கணும், யூஸும் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்கா இருக்கணும், அப்ப மட்டும்தான் எக்ஸாம். ஓகேங்களா? I think I made this very clear. Now let's go to PSLC, priority sector lending certificates. என்னன்னா இப்போ ஆர்பிஐ எல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆர்பிஐ என்ன சொல்றாங்க, there are some things called some sectors called as priority sector. சும்மா இப்போதைக்கு ஒரு தோராயத்துக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றான், ஒரு பேங்க்கும் அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே நீங்க ஒரு அரௌண்ட் உங்களோட 10% ஆஃப் த லோன் ஷுட் பி கிவன் டு அக்ரிகல்ச்சர் ஏரியா அப்படின்ட்டான். ஆனா பேங்க் அவன் பாட்டு நார்மல் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பண்ணதுல ஆனா 5% தான் கொடுக்க முடிஞ்சு. 5% ஆஃப் த டோட்டல் லோன்ஸ் வாஸ் கிவன் டு அக்ரிகல்ச்சர் செக்டர். ஓகேங்களா? அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல அவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சா. பட் தெர் வாஸ் அனதர் பேங்க் வேர் தே கேவ் ஃபார் 15%. எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலேயே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ இப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு மிஸ்மேட்ச் இருக்குல்ல. சோ இவ்வளவுதான் எனக்கு வேணும், 10% அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணா போதும், மொத்தம் 5% அதிகமா இருக்கு. சோ அந்த 5% ஒரு சர்டிபிகேட் மாதிரி பண்ணி இவன்ட்ட விற்பான், இவன் வந்து வாங்குவான். சோ இதுக்கு ஒரு போர்ட்டல் வேற, இ கூபர் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, இங்க சொல்லியிருப்பான். சோ இந்த இ கூபர் போர்ட்டல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சப்ளை, இந்த சர்டிபிகேட் வாங்குறாங்க விற்கிறாங்க. எதுக்கு வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு இப்போ புரிஞ்சிருச்சா? எதுக்கு வாங்குறாங்க விற்கிறாங்க? டு கம்ப்ளை வித் த நார்ம்ஸ் given by the RBI. ஸோ இந்த மாதிரி சர்டிபிகேட்டை வாங்குறது விற்கிறது வில் பி சப்ளை ஆஃப் குட்ஸ். ஓகேங்களா? யா. ஸோ இங்கதான் நம்ம வந்து இந்த அக்ரீயிங் டு an obligation to refrain from an act நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மூணா பிரிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா நம்ம உள்ள படிக்கும் போது தான் புரியும். இது எதுக்கு இங்க கொண்டு வராங்கன்னா, இட் இஸ் ஃபார் லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஓகேங்களா? எதுக்காக? ஒரு கான்ட்ராக்டை பிரீச் பண்ணதுனால. ஸோ இப்போ ஒரு கான்ட்ராக்டை பிரீச் பண்ணி வர லிக்விடேட்டட் டேமேஜஸ் whether that will be liable for GST or not அப்படின்றதுக்கு you have to start here. எங்கேருந்து? agreeing to refrain from acting or tolerating or to do an act. ஓகே, மூணா பிரிக்கிறேன். refraining, tolerating, doing. ஓகேங்களா? agreeing to the obligation, to refrain, to tolerate, to do. ஸோ இது மூணா பிரிச்சு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த மூணுமே வந்து சர்வீஸ்குள்ள வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் மச் எப்படி சொல்ல, நம்ம சிச்சுவேஷனா பார்க்கும்போது தான் தட் வில் பி மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். இப்போ லிக்விடேட்டட் டேமேஜஸ்னா என்னன்னா, ஒரு சின்ன இந்த 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். தீஸ் ஆர் த 4 எக்ஸாம்பிள்ஸ் தட் வில் நாட் பி லைபிள் டு ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஏன்னா தே கான்ஸ்டிடியூட் ஆஸ் merely a flow of money அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? liquidated damages which are merely a flow of money from party to another party. ஓகேங்களா? அதாவது merely a flow of moneyனா எப்படின்னா, ஒருத்தருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? கான்ட்ராக்ட்ல இருந்து ஐ வில் மேக் குட் த லாஸ் அதெல்லாம் ஏதோ சொல்லியிருக்கான். ஸோ அதனால என்னாச்சு, ஒரு பார்ட்டிக்கு வந்து he has become an aggrieved party. பாவப்பட்ட ஜீவன் ஆயிட்டான். அந்த பாவப்பட்ட ஜீவன் என்ன டேமேஜ் ஆச்சோ அதுக்கு மட்டும் நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்?
கரெக்டாக அந்த டேமேஜை மேக்கிங் குட் த டேமேஜ் டு த பர்சன் ஹூ சஃபர் த லாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா that will not be liable to GST வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த ஒரு 4 எக்ஸாம்பிள். ஓகேங்களா? Damages resulting from damage to property, negligence, piracy, unauthorized use of trade name. வேற என்ன? Delayed construction. நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுறதுல கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நான் 2023 போல பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கண்டினியூவிங். ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்ன மாதிரி கேசஸில் வேர் இட்ஸ் மியர்லி அ ஃப்ளோ ஆஃப் மணி டு மேக் குட் த லாஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லிக்விடேட்டட் டேமேஜஸில் இட் வில் நாட் கான்ஸ்டிடியூட் அஸ் அ சப்ளை பிகாஸ் தெர் இஸ் நோ கன்சிடரேஷன் தான். ஓகேங்களா? does not constitute as consideration to sell. நான் என்ன சொல்லி வச்சிட்டேன், சாரிப்பா, மை பேட். Forfeiture of earnest money in case of selling of an immovable property. ஓகே, இது வந்து செல்லிங் ஆஃப் an immovable propertyல வர forfeiture of earnest money. அதே மாதிரி இது forfeiture of earnest money in case the successful bidder fails to pay. வந்து ஒரு ஆக்ஷன்ல பிட்டர் நடக்குது, சக்சஸ்ஃபுல் பிட்டர் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் 1 லட்சம் 1 தடவை 2 தடவை 3 தடவை பே பண்ணிட்டான், இது ஏன் வந்தாச்சு அப்படின்னு வந்தாச்சு, அப்புறம் பார்த்தா அவன்கிட்ட காசு இல்லை, அவ்வளோதான், நீ கொடுத்த அட்வான்ஸ் நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்துக்கான். ஓகேங்களா? Next, and what are these? These are examples that are not a supply, which does not constitute a supply. ஓகேங்களா? What constitute a supply in case of liquidated damages அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கான்ட்ராக்ட்ல சொல்லுவாங்க ஃபைன் ஆர் பெனல்டி இன் விச் ஒரு ஸ்பெசிபிக் கேஸ் கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் லேட்டா பண்ணிட்டீங்க, ஒரு 45 நாளைக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு ஒரு 18% இன்ட்ரெஸ்ட் மோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தரணும். இதுல நீங்க எவ்ரிடே நீங்க வந்து எனக்கு லேட் ஆக 100 ரூபா பர் டே ஃபைன் நீங்க கட்டணும், பெனல்டி இவ்வளோ, அந்த மாதிரி சொல்றதுனா ஜிஎஸ்டிக்குள்ள வரும். ஓகேங்களா? அது பார்ப்போமா? கான்ட்ராக்ட் மே ப்ரொவைட் that the payment by the recipient of good or services shall be made before a certain date and failure to make payment by the due date shall attract a late fee or penalty. அதுதான், லேட்டா பேமெண்ட் பண்ணீங்கன்னா லேட் ஃபீ பெனல்ட்டி வரும். that late fee or penalty will be forming part of supply of service. ஓகேங்களா? that will be liquidated damages, it will be a service. Contract for transportation of passengers may stipulate that the ticket amount shall partly be forfeited if that. ஆமா, கண்டிப்பா. நீங்க ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, டிராவல் டிக்கெட் வாங்குறீங்க, கஸ்டமர் வரல, கேன்சல் பண்றாரு, கேன்சலேஷன் சார்ஜ்னு சொல்றாங்க. கேன்சலேஷன் சார்ஜ் will be இது applicable for GST. Same thing for the tour package. Tour packageக்கும் அதே தான் சொல்றான். Next, lease of a movable or an immovable property may stipulate that the lease shall not terminate, the lessee shall not terminate the lease before a certain period and if he does so வந்து ஒரு பெனல்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? 3 வருஷத்துக்குள்ளே லீஸை வந்து அப்படின்றதுக்குள்ள ஃபினிஷ் பண்ணிட்டாருன்னா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பே பண்ணுவேன், அதிகமாக ரெண்ட்லாம் பே பண்ணுறதோட அதிகமாக நீங்கள் வந்து எனக்கு டெர்மினேஷன் ஃபீ ஒன்று பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருலாம், early termination fee அப்படி மாதிரி ஒரு பே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா that will also be considered as a இது liquidated damages, that will be supply of service. ஓகேங்களா? bank similarly charge a prepayment penalty. ஏன் prepayment penalty பண்றாங்க? because of time value of money. time value of money நான் இப்பே பே பண்றேன்றதுனால கம்மியாகுது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு prepayment penalty அப்படின்னு சேர்த்து ஒன்று பே பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் check dishonor, fine or penalty. Okay, so check dishonor, fine or penalty is not taxable. It's not a supply of ஏன்னா கன்சிடரேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் and is not taxableன்றாங்க. ஸோ இதில் கேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இப்போ பிஸ்னஸ் நான் இருக்கேன், எனக்கு ஒரு செக்கு வருது, நான் சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட, இந்த செக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த செக்கு பிளஸ் இந்த அமௌண்ட், இப்போ 2500 ரூபா இந்த செக்ல எழுதியிருக்காங்க, 2500 ரூபா நீ கண்டிப்பா தரணும், ஆனா இந்த செக் ஒரு வேலை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீ 3000 ரூபா தரணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த 500 ரூபா இருக்குல்ல, அந்த 500 ரூபா தான் செக் டிஸ்ஆனர் ஃபைன் ஆர் பெனல்ட்டி. ஸோ டிஸ்ஆனர் ஆனதுக்கான ஃபைன் ஆர் பெனல்ட்டி நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டணுமா, வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூடடான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். பெனல்ட்டி இம்போஸ் ஃபார் வயலேஷன் ஆஃப் லாஸ். இப்போ நீங்க வந்து டிராஃபிக் சிக்னல்ல டாக்குன்னு அப்படி ஏறி போயிட்டீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி சொல்றாரு, ஏன் அதெல்லாம் வயலேட் பண்ணிட்டேன், நீ இந்த பேர் என்னப்பா ஹெல்மெட்லாம் போடாம ஓட்டிட்ட, ஓவர் ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கியாச்சு, இந்த மாதிரிலாம் அதான் நடக்குதுன்னா ஃபைனு பெனல்ட்டி வந்து வயலேஷன் ஆஃப் நானால இம்போஸ் ஆகுது. ஓகேங்களா?
திஸ் இஸ் நாட் டாக்ஸபிள், ஜிஎஸ்டி இதுல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா த ரீசன் இஸ் வெரி சிம்பிள். திஸ் இஸ் பெனல்டி நாட் ஃபார் டாலரேட்டிங் வயலேஷன். நீ வயலேஷன் பண்றது ஓகேப்பா, நீ பண்ணிட்டு பே பண்ணுன்ற மாதிரி கிடையாது. பட் ஃபார் நாட் டாலரேட்டிங், penalizing and deterring such violation. இவனோட அப்ஜெக்டிவே என்ன, இதெல்லாம் நான் டாலரேட் பண்ண மாட்டேன், இதுமாதிரி பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட. இட் இஸ் நாட் இந்த வே தட் நீ ஒரு வேலை எப்படி சொல்ற, நீ பண்ணிட்டனா பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு பே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இல்ல இந்த மாதிரி லா ஃப்ரேம் ஆல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்றது. ஸோ இங்க டோட்டலா பார்த்தோம்னா fines and penalties chargeable by the government or local authority imposed for violation of a statute, bylaw, rules or regulations are not leviable to tax. Okay. So next நம்ம பார்க்க போறது என்னன்னா forfeiture of salary if the employee gets out of the employment before the minimum agreed period. ஓகேங்களா, மினிமமா நீ இவ்வளோ மாசம் சர்வ் பண்ணியிருக்கணும், அப்புறம் தான் கம்பெனி விட்டு போகணும். அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டோம்னா நீ எனக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணு, உன் சேலரியும் நான் கட் பண்ணிடுறேன், அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா தட் வுட் பி புட் டு டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. தட் வுட் பி கவர்ட் அஸ் சப்ளை. இங்கே கன்சிடரேஷனாக வருமா வராதா அப்படின்னு கேட்குறான். நோ, இட் வில் நாட். சச் அமௌண்ட்ஸ் ரிகவர்டு பை த எம்ப்ளாயர் ஆர் நாட் டாக்ஸபிள் ஆஸ் கன்சிடரேஷன் ஃபார் த சர்வீஸ். அதாவது நோட்டீஸ் பீரியட் வந்து 3 months இருக்கு, 1 month நீ வெளியே போகணும்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து சேலரியை ஃபோர்கோ பண்ணிடு. அதாவது நீ 1 monthக்குள்ள வாங்குற சேலரியை ஃபோர்கோ பண்ணிடு அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைனா யூ ஹாவ் டு பே 50,000 rupees, தென் ஒன்லி வி லீவ் யூ அவுட் ஆஃப் த கம்பெனி அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி கேஸ்ல will that அந்த 50,000 or the amount of salary that is being foregone, fine or salary that is being foregone, will that be put to GST கேட்டா no. Next, late payment surcharge or fee. அது இங்க பார்த்தோம்னா இங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு நேச்சுரலி பண்டில்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஆன்சிலரி டு அண்ட் நேச்சுரலி பண்டில்டு வித் த பிரின்சிபல் சப்ளை. ஓகே, அதுதான் இவனோட மெயின் பாயிண்டே. இதுல என்ன சப்ளை நீங்க பண்ணாலுமே அதுக்கு பேமெண்ட் ஒன்று வந்தாலும் அந்த பேமெண்ட்டுக்கு டிலே ஆனா எல்லாரும் தான் ஃபைன் பெனல்ட்டி ஒன்று போடுவாங்க. இட்ஸ் அ நார்மல் கஸ்டம் தட் இஸ் யுபிக்விட்டஸ் அப்படின்னா. ஸோ இஃப் தட் இஸ் த வே தட் இஸ் ஹேப்பனிங், ஸோ இட் இஸ் அ service அப்படின்றாங்க. This is also service. This is service given to most of the supplies, naturally bundled service that is naturally bundled along with the principal supply அப்படின்னு சொல்றாங்க. ஸோ along with the principal supply அப்போ என்ன அர்த்தம், ஒரு காம்போசிட் சப்ளை நேச்சுரலி பண்டல்னா இப்போ என்ன அர்த்தம், இங்க என்ன சொல்ல வரேன்னா இட்ஸ் காம்போசிட் சப்ளை அண்ட் த ரேட் தட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் த ஆன்சிலரி சப்ளை வில் டிபெண்ட் ஆன் த பிரின்சிபல் சப்ளை. இப்போ வந்து இங்க இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு இங்க என்ன ரேட் இருக்குமோ டெலிகம்யூனிகேஷனுக்குள்ள ரேட்டே தான் இந்த டிலேக்கான எப்படி சொல்ல லேட் பேமெண்ட் சர்சார்ஜ் ஆர் ஃபீஸுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் த மெயின் கான்செப்ட் தட் இஸ் பீன் டோல்ட் யூ. அதுக்கப்புறம் இங்க வந்தோம்னா ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ஃபார் பவர். ஸோ இவன் என்ன சொல்றான், எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி நீங்க யூஸ் பண்றியோ யூஸ் பண்ணலையோ மாசம் நீ ஒரு 300 ரூபா பே பண்ணி தான் பாக்கணும். 2 monthsக்கு வந்து 2 months once you have to pay at least 300 அப்படின்ட்டானா is that 300 நீங்க யூஸே பண்ணலனாலும் does that mean that the electricity is tolerating the act of you not consuming அப்படின்றோம். புரியுதுங்களா? இஸ் இட் அப்படின்னு கேட்கும்போது நோ அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஒன்றும் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிலாம் ஒன்றும் வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் இஸ் நாட் தட் ஐ எம் டாலரேட்டிங் யூ நாட் ஃபார் யூஸிங் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அண்ட் வேரியபிள் சார்ஜ் ரெண்டுமே சப்ளைக்குள்ள வரும் அண்ட் இட் வில் நாட் பி டாக்ஸபிள் பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அவ்வளோதான் இங்கே விஷயம். ஓகேங்களா, கேன்சலேஷன் சார்ஜஸ். ஓகேங்களா, இந்த ஃப்ளைட்டு ட்ரெயின் இங்கெல்லாம் பார்க்குறோம். இந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்டோட கேன்சலேஷன் சார்ஜ், தாமஸ் குக் இது எல்லாம் பார்க்குறோம். ஸோ இங்க பாருங்களேன், ஃபெசிலிட்டேஷன் சப்ளை ஃபார் அலோவிங் கேன்சலேஷன் ஆஃப் அன் இன்டெண்டட் சப்ளை அகைன்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் கேன்சலேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு செகண்ட். ஸோ இந்த லேட் பேமெண்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்றான், இப்போ கேன்சல் ஆதா இப்போ ஐஆர்சிடிசியில் நான் புக் பண்ணியிருக்கேன், அதில் புக் பண்ணும்போது எனக்கு ஒரு சார்ஜ் வருது இல்லை, ஒரு 5% ஆகுது அப்படின்னும் போது கேன்சல் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் ஆகணும். பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ நேச்சுரலி பண்டில்டு மாதிரி தானே. நீங்க அது
இது பண்ணதுனால தானே இது பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அதுக்கான இதுக்கான மெயினா இங்க அவன் யூஸ் பண்ற கீவேர்ட் என்னன்னா ஃபெசிலிட்டேஷன் சப்ளை அப்படின்னு சொல்றான். ஃபெசிலிட்டேட் பண்றீங்க ஃபார் அலோவிங் கேன்சலேஷன். ஸோ ஃபெசிலிட்டேஷன் சப்ளை அகைன்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இது கேன்சலேஷன் ஃபீ ஆர் வாட் எவர் இட் இஸ் ஷுட் பி அசஸ்ட் ஆஸ் த பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து டிக்கெட்டுக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி ஒரு 5% பே பண்றேன்னா அப்போ கேன்சலேஷன் சார்ஜும் அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். சேம் திங் ஃபார் ஆல் த அதர் கேசஸ். ஓகே, தென் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் earnest money. நான் இப்போ தப்பாக எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஓகே, இங்கே பார்ப்போம். ஸோ இப்போ ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் வந்து earnest money என்ன சொல்றான்? such payments are if such payments are merely flow of money. ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்ல, ஒரு டாலரேட் பண்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நாட் ஆஸ் அ கன்சிடரேஷன். ஓகேங்களா, இங்க பார்த்தோம்னா நாட் ஆஸ் அ கன்சிடரேஷன் ஃபார் டாலரேட்டிங் த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பட் காம்பன்சேஷன் ஃபார் த லாஸ். ஸோ இது எக்ஸாக்டா நம்ம படிச்சது தான். எப்படின்னா இது ஒன்றும் அவன் வந்து திஸ் இஸ் மோர் இன் த நேச்சர் ஆஃப் ஓடி லாஸ் சஃபர் பண்ணியிருக்கா இந்தாப்பா மேக் குட் த லாஸ் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளது. இட் இஸ் நாட் லைக் ஓ இதை நான் டாலரேட் பண்றதுக்கு நான் இவ்வளவு வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி நேச்சர்ல இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடரேஷன் ஃபார் டாலரேட்டிங் த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடையாது. since it is in that nature, இவங்க அதுக்கு ஒரு வார்த்தை திரும்பி இன்னொரு கீவேர்டு என்ன யூஸ் பண்றாங்க, merely a flow of money அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் டாக்ஸபிள் முடியுறாங்க, அவ்வளவுதான். ஸோ in the end என்ன, ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் earnest மணியா இருந்தா இஃப் இட் இஸ் இந்த நேச்சர் எப்படி இருக்கும், நார்மலாவே டிஃபால்ட் என்ன நேச்சரா இருக்கும், இட் இஸ் இந்த நேச்சர் ஆஃப் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் சஃபர்ட். ஓகேங்களா, அப்படியா இருந்துச்சுன்னா it is just a merely a flow of money and therefore not taxable because there is no consideration அப்படின்னு சொல்லிடுறான், அவ்வளவுதான்.